வெல்கம் டு ஜாஸி அரோமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது செக்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அதாவது கிட்ஸ் ஸ்பெஷல். இந்த கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபீஸை என்னுடைய 2 கிட்ஸ் தான் செஞ்சு காமிக்க போகிறாங்க. இன்னைக்கு செய்ய போகிறது குக்கு வித் கோமாலில் அஸ்வின் செஞ்ச ஓரியோ மூஸ் தான். அது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அதுதான் செஞ்சு காமிக்க போகிறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. If you flip the mousse, it shouldn't fall. That's the texture we need. That's the perfect mousse. இப்போ நம்ம மூஸ் டேஸ்ட் பண்ணலாமா? Now let's taste the Oreo mousse. ரொம்ப யம்மியா இருக்கு. நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. Hey guys, I'm Samira. I'm a Safras. Today we are going to be making Oreo mousse. Oreo cookies எடுத்துட்டு ஜிப்ல கவர்ல போடுங்க. ஜிப்ல கவர்ல லாக் பண்ணுங்க. Use the rolling pin to powder the cookies. பிஸ்கட் நல்லா தட்டிக்கோங்க. குக்கீஸ் பவுடர் பண்ணியாச்சு. டோனர் பண்ண குக்கீஸ் பவுல்ல போடுங்க. Put the powdered cookies in the bowl. மெல்டட் பட்டர் குக்கீஸ்ல ஊத்துங்க. Pour the melted butter on the cookies. குக்கீஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. Mix it well. ஸ்பூன் எடுத்து ஊத்துங்க. Add the butter spoon by spoon. Don't add too much butter. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. The people who are watching this video, please subscribe. குக்கீஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. The texture should be sandy as shown. ரெடி பண்ணிட்ட குக்கீஸ்க்கு கிளாஸ்ல போடுங்க. Now put the cookie powder in the shot glass. நல்லா பிரஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல 10 minutes வைங்க. Press the cookie powder and put it in the fridge for 10 minutes. இப்போ நம்ம க்ரீமை நம்ம ரெடி பண்ணுவோம். Now let's prepare the cream. பவுல்ல க்ரீம் போடுங்க. ஃபாஸ்டா பீட் பண்ணுங்க. Put the whipping cream in the bowl. Beat it nicely. You can also use fresh cream instead of whipping cream. நீங்க ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணலாம். க்ரீம் ரெடி பண்ணியாச்சு. Now our cream is ready. It should be in a texture like this as shown. It should be thick and creamy. பவுடர் பண்ண குக்கீஸ் 2 ஸ்பூன் போடுங்க. Put the powdered cookies in the cream. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
Mix the powdered cookies and the cream properly. ரெடி பண்ண க்ரீமை ஜிப்ரோ கவர்ல போடுங்க. Put the cream in the Ziploc cover. If you don't have Ziploc cover, you can also use milk covers. Cut the end of the Ziploc cover and fill the glass with cream. ரெடி பண்ண க்ரீமை கிளாஸ்ல போடுங்க. க்ரீமை ஸ்மூத்தா ஈவன் பண்ணுங்க. Even and smoothen the cream. ஃப்ரிட்ஜ்ல 30 மினிட்ஸ் வைங்க. Set it in the fridge for 30 minutes. பவுல்ல எடுத்து குக்கிங் சாக்லேட் போடுங்க. Take a bowl and add cooking chocolate in it. You can also use dairy milk chocolate. சூடு பண்ண க்ரீமை சாக்லேட்ல போடுங்க. Add the heated fresh cream in the chocolate. சாக்லேட் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. Mix the cream and chocolate, and when you're mixing it, both of the ingredients should incorporate and melt. இப்போ நம்ம சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. Now our melted chocolate is ready. க்ரீம் மேல சாக்லேட் ஊத்துங்க. After 30 minutes, pour the chocolate ganache on the settled cream. ஃப்ரிட்ஜ்ல வச்சு 10 மினிட்ஸ் செட் பண்ணுங்க. Set it in the fridge for at least 10 minutes. இப்போ நம்ம ஓரியோ மவுஸ் சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. Now our Oreo mousse is ready to eat. இந்த ரெசிபி பிடிச்சிட்டா நான் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. If you like this video, please give a thumbs up, share, comment and subscribe to this channel. Decorate the mousse with Oreo cookies. ஓரியோ குக்கீஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுங்க. Bye and thank you. Bye and thank you.